சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கிழக்கு போர் குழப்பமான கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்த 5 நாள் போர் நிறுத்தம் ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியுள்ளது. டிரம்ப் பேச்சுவார்த்தை பற்றி பேசலாம், ஆனால் நாங்கள் இன்னும் தீவிரமாக செயல்படுகிறோம் என முழங்கியுள்ள இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு ஈரானின் 2 அணு விஞ்ஞானிகளை தாங்கள் கொன்றதை முதல் முறையாக பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார். மறுபுறம் டிரம்பின் இந்த அறிவிப்பை ஒரு நாடகம் என வர்ணித்துள்ள ஈரான் இதனை அமெரிக்காவின் பலவீனமாகவே பார்ப்பதாக தெரிவித்துள்ளது. போர்க்களத்தில் இத்தகைய குழப்பங்களுக்கு மத்தியில் உலக சந்தையில் தங்கம் விலை எதிர்பாராத விதமாக சரிந்துள்ளது. அரபு நாடுகள் தங்களது தங்கத்தை விற்பனை செய்ய தொடங்கியதே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகின்றது. ரஷ்யா ஈரானுக்கு பின்னாலிருந்து உதவி வருவதாக உக்ரைன் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு மற்றும் டெக்சாஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய வெடிப்பு சம்பவம் என இன்றைய போர்க்கால சூழலின் முழுமையான விவரங்களை தற்போது விரிவாக பார்ப்போம். Fourth Monkey Connect coming soon. ஈரான் போர் ஒரு விசித்திரமான கட்டத்தை எட்டியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்து ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் குறித்த தகவல்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. டிரம்பின் கூற்றுக்களை அபத்தமான பொய்கள் என ஈரானிய தலைமை முற்றாக நிராகரித்துள்ளது. நிதி மற்றும் எண்ணெய் சந்தைகளை கையாள்வதற்காக டிரம்ப் ஆடும் நாடகமே இது என ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். டிரம்பின் கருத்துக்கள் அப்பட்டமான பொய்கள். இந்த சூழ்நிலையில் பேச்சுவார்த்தை நடத்த எவ்வித நியாயமும் இல்லை. அமெரிக்காவிற்கு பலம் மற்றும் ஏவுகணைகளின் மொழி மட்டுமே புரியும் என ஈரானிய தேசிய பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் ஈரானிய அதிகாரிகளை சந்தித்ததாக கூறப்படுவது தவறு. சில நட்பு நாடுகள் தூது அனுப்பினாலும் ஈரான் அதற்கு பதிலளிக்கவில்லை என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்து 5 நாள் போர் நிறுத்தம் உலகை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் நாங்கள் இன்னும் தீவிரமாக செயல்படுகின்றோம் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அதிரடியாக முழங்கியுள்ளார். அத்துடன் இந்த 5 நாள் போர் நிறுத்தம் இஸ்ரேலின் முக்கிய நலன்களை பாதுகாக்கும் என பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். நாங்கள் ஈரானின் ஏவுகணை மற்றும் அணுசக்தி திட்டங்களை நசுக்கி வருகின்றோம். சில நாட்களுக்கு முன்புதான் மேலும் 2 அணு விஞ்ஞானிகளை நாங்கள் கொன்றோம் என நெதன்யாகு பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த முடிவை நாங்கள் நல்லெண்ணம் என கருதவில்லை, அவர்களின் பலவீனம் என்றே கருதுகின்றோம். எரிசக்தி வசதிகள் மீது கை வைத்தால் பதிலடி தீர்க்கமாக இருக்கும் என ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் 19ஆம் தேதிக்கு முதலே அமெரிக்கா ஈரான் இடையிலான ரகசிய தொடர்புகள் குறித்து இஸ்ரேல் அறிந்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நெதன்யாகு திங்களன்று அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும் என்று அமெரிக்காவின் நிபந்தனையில் எவ்வித மாற்றமும் இல்லை என டிரம்ப் தரப்பு கூறினாலும் ஈரானோ தனது நிலையில் உறுதியாக உள்ளது. டிரம்பின் 48 மணி நேர கெடு முடிந்த நிலையில் இந்த 5 நாள் இடைநிறுத்தம் உண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்துமா அல்லது இது தாக்குதலுக்கான மறுசீரமைப்பு நேரமா என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. ஈரான் போர் 25வது நாளை எட்டியுள்ள நிலையில் ஒரு மிகப்பெரிய சர்வதேச சதி அம்பலமாகியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலை மேலும் சிக்கலாக்கும் வகையில் ரஷ்யா ஈரானுடன் ரகசிய ராணுவ மற்றும் உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதாக உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இன்று உக்ரைன் அதிபர் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரானின் ராணுவ திறன்களை வலுப்படுத்தும் வகையில் ரஷ்யா தனது செயல்பாட்டு உளவு தகவல்கள் மற்றும் சமீட்சைகளை ஈரானுடன் பகிர்ந்து கொள்கிறது என்பதற்கு மறுக்க முடியாத ஆதாரங்கள் உக்ரைனிடம் உள்ளன. அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் இருந்து ஈரான் தப்பி பிழைக்க ரஷ்யா திரைக்கு பின்னால் இருந்து உதவி வருவதாக கீவ் குற்றம் சாட்டியுள்ளது. ரஷ்யா ஈரான் இடையிலான இந்த நெருக்கமான உறவு உலகளாவிய ஸ்திரத்தன்மை மற்றும் எரிசக்தி சந்தைகளில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். கடந்த காலங்களில் இத்தகைய குற்றச்சாட்டுகளை ரஷ்யா முற்றாக மறுத்து வந்துள்ளது. இருப்பினும் ஈரான் போர் தொடங்கி 25 நாட்கள் ஆகவுள்ள நிலையில் ரஷ்யாவின் இந்த தலையீடு போரின் போக்கை மாற்றியமைக்கும் என அஞ்சப்படுகின்றது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 5 நாள் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ள நிலையில் ரஷ்யாவின் இந்த உதவி ஈரானை தனது ராணுவ நிலைகளை மறுசீரமைக்க உதவும் என உக்ரைன் கருதுகின்றது. இந்த கூட்டணி காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரம் மற்றும் கச்சா எண்ணெய் விநியோகம் உலகளவில் பெரும் சவால்களை சந்திக்கலாம். உலகளாவிய குழப்பத்தை ஏற்படுத்த ரஷ்யா திட்டமிட்டு வருவதாக உக்ரைன் விடுத்துள்ள இந்த எச்சரிக்கை ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா இடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் போர் உலக பொருளாதாரத்தையே உழுக்க தொடங்கியுள்ள நிலையில் இப்போது தென்கொரியாவும் களமிறங்கியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ளதால் தென்கொரியாவிற்கு சொந்தமான கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் அங்கே சிக்கி தவிக்கின்றனர். இதுகுறித்து ஈரானிய வெளியுறவு அமைச்சருடன் அவசர தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டு தென்கொரிய அமைச்சர் சோ ஹியூன் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யுங்கள் என விடுத்துள்ள உருக்கமான வேண்டுகோள் இப்போது சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றுள்ளது. இந்த உரையாடலின் போது தற்போதைய போர் சூழல் உலக பொருளாதாரத்தில் ஏற்படுத்தி வரும்
கடுமையான பாதிப்புகள் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை சோகியூன் வெளிப்படுத்தினார். குறிப்பாக உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி ஈரான் தரப்பால் மூடப்பட்டிருப்பது குறித்து அவர் விரிவாக விவாதித்தார். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய ஈரானிய அரசு முன்கூட்டிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றத்தை குறைத்து கடல்வழி போக்குவரத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். தென்கொரிய நிறுவனங்களுக்கு சொந்தமான மற்றும் அவற்றால் இயக்கப்படும் கப்பல்கள் தற்போது ஜலசந்தியில் சிக்கியுள்ளன. அங்குள்ள மாலுமிகள் மற்றும் கப்பல்களின் பாதுகாப்பிற்கு ஈரான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என கோரப்பட்டது. தென்கொரியா தனது எரிசக்தி தேவைகளுக்காக பெரிதும் ஹார்முஸ் ஜலசந்தியை நம்பியுள்ளது. இந்த பாதை மூடப்பட்டிருப்பது அந்த நாட்டின் தொழில்துறை மற்றும் எரிபொருள் விலையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஜலசந்தியில் பதற்றத்தை தணிக்க தென்கொரியா எடுத்துள்ள இந்த ராஜதந்திர முயற்சி பிற ஆசிய நாடுகளுக்கும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. சில நாட்களுக்கு முன்வரை வானமே இல்லை என உயர்ந்து கொண்டிருந்த தங்கம் விலை தற்போது எதிர்பாராத விதமாக திடீரென சரிந்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்ட அரபு நாட்டு நிறுவனங்கள் தங்கத்தை விற்க தொடங்கியுள்ளன. மேலும் அமெரிக்க டாலரின் விஸ்வரூபம் தங்கத்தின் மினுமினுப்பை குறைத்துள்ளது. குறிப்பாக ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரக்கணக்கில் விலை குறைந்திருப்பது பொதுமக்களிடையே பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த திடீர் சரிவு நடுத்தர வர்த்தக மக்களுக்கு ஒரு வகையில் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் கடந்த 10 நாட்களில் தங்கம் விலையில் கணிசமான மாற்றம் ஏற்பட்டுள்ளது. மார்ச் 14ஆம் தேதி 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 14,760 ரூபாய் மற்றும் 24 கேரட் 16,102 ரூபாய் என இருந்த நிலையில் மார்ச் 23ஆம் தேதி அது 22 கேரட்டுக்கு 13,619 ரூபாய் மற்றும் 24 கேரட்டுக்கு 14,857 ரூபாயாக குறைந்துள்ளது. குறுகிய காலத்திலேயே கிராமுக்கு சுமார் 1000 ரூபாய் வரை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இந்த திடீர் விலை சரிவுக்கான முக்கிய காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளின் பெருமளவு தங்க விற்பனை பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக ஈரான் இஸ்ரேல் பதற்றம் காரணமாக உலக சந்தையில் ஏற்பட்ட அதிர்வுகள் முதலீட்டு சூழ்நிலையை மாற்றி அமைத்துள்ளன. கச்சா எண்ணெய் விலை பேரல் $100 தாண்டியதால் பங்கு சந்தைகளில் பெரிய முதலீட்டாளர்கள் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். இந்த இழப்புகளை ஈடுகட்டவும் பணப்புழக்கத்தை அதிகரிக்கவும் பாதுகாப்பான முதலீடாக வைத்திருந்த தங்கத்தை அரபு நாடுகளும் சர்வதேச முதலீட்டாளர்களும் விற்பனை செய்ய தொடங்கியுள்ளனர். இதனுடன் உலக முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான சொத்தாக அமெரிக்க டாலரை நோக்கி திரும்பியதும் தங்க விலைக்கு அழுத்தமாக மாறியுள்ளது. டாலரின் மதிப்பு உயரும் போது சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை குறையும் என்பது பொருளாதார அடிப்படை நியதி. தற்போது அதுவே நடைமுறையில் இருக்கின்றது. மேலும் அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்கப் போவதில்லை என்று சிக்னல் அளித்துள்ளதால் வட்டி தராத தங்கத்தை விட வட்டி தரும் பத்திரங்களில் முதலீடு செய்ய முதலீட்டாளர்கள் விருப்பம் காட்டுகின்றனர். இதுவும் தங்கத்தின் மீது கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் சந்தை நிபுணர்கள் இந்த சரிவை நிரந்தர வீழ்ச்சியாக பார்க்கவில்லை. இது ஒரு கெல்தி கரெக்ஷன் மட்டுமே என்றும் மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் மேலும் தீவிரமடைந்தால் தங்கம் மீண்டும் உயர வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். எனவே நீண்டகால சேமிப்பை நோக்கமாக கொண்டவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் என்றும், ஆனால் ஒரே நேரத்தில் முழு முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் எச்சரிக்கின்றனர். நகை வியாபாரிகளும் இதனால் விற்பனை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கின்றனர். மொத்தத்தில் தங்க விலை சரிவு என்பது மத்திய கிழக்கு அரசியல் பதற்றம், அமெரிக்க டாலர் வலிமை மற்றும் வட்டி விகித கொள்கை ஆகியவற்றின் கூட்டு தாக்கமாகும். அடுத்த கட்டத்தில் போர் நிலைமையே தங்கம் விலையின் போக்கை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருக்கும். டெக்சாஸ் மாநிலத்தின் போர்ட் ஆர்த்தரில் அமைந்துள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றில் வெடிப்பு சம்பவம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி குடியிருப்பாளர்கள் உடனடியாக வீடுகளுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்குமாறு மாநில அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த பாரிய வெடிப்பை தொடர்ந்து வானில் கரும்புகை சூழ்ந்துள்ளதோடு வெடிப்பு சத்தத்தினால் அருகிலுள்ள வீடுகள் கூட அதிர்வடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் இந்த வெடிப்பு சம்பவத்தினால் இதுவரை உயிர் சேதங்களோ அல்லது காயங்களோ ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகவில்லை. ஆயினும் காற்றின் தரம் குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நகரத்தின் மேற்பகுதியில் வசிப்பவர்கள் கதவு மற்றும் ஜன்னல்களை மூடிக்கொண்டு வீட்டிற்குள்ளேயே இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டதுடன் போக்குவரத்து நடமாட்டமும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இது சமீபத்தில் வெளியாகும் செய்திகளின் தொகுப்பாகவே காணப்படுகின்றன. தொடர்ந்து செய்திகளுடன் இணைந்திருங்கள். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.